அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா சய்யிதுல் முர்சலீன் சய்யிதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தஆ பிதஅவதிஹி இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சூரா அல் முனாஃபிகூனின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த சூறாவின் 6 வசனங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இனி 7வது வசனத்துக்கு வருகிறோம். முதல்ல 7வது வசனத்தோட மொழிபெயர்ப்பை பார்த்து விட்டு பின்னால் விளக்கத்துக்கு செல்லலாம். 7வது வசனம் தொடங்குது, ஹுமுல்லதீன யகூலூன் லா துன்ஃபிகு அலா மன் இந்த ரசூலில்லா ஹத்தா யன்ஃபத்து. அவர்கள்தான் சொல்கிறார்கள், அல்லாவின் தூதரிடம் இருப்பவர்களுக்கு செலவழிக்காதீர்கள். ஹத்தா யன்ஃபத்து, அவர்கள் பிரிந்து செல்கின்ற வரை. வலில்லாஹி ஹதாயினுஸ் ஸமாவாத் வல் அர்த், வானங்கள் பூமியினது களஞ்சியங்கள் அல்லாவுக்கு சொந்தமானவை. வலாக்கின்னல் முனாஃபிகீன் லா யஃப்கஹூன், எனினும் நயவஞ்சகர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்று அந்த வசனம் சொல்கிறது. அவர்கள்தான் சொல்கிறார்கள், அல்லாவின் தூதரிடம் உள்ளவர்களுக்கு செலவழிக்காதீர்கள், அவர்கள் பிரிந்து செல்கின்ற வரை. வானங்கள் பூமியினது களஞ்சியங்கள் அல்லாவுக்கே உரியன, ஆனால் முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் விளங்கிக் கொள்வதில்லை என்று இந்த வசனம் சொல்கிறது. அதாவது அப்துல்லா பின் உபை போன்ற நயவஞ்சகர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இஸ்லாத்துக்கு செலவழிக்கப்படாது, முஸ்லீம்களுக்கு செலவழிக்க கூடாது. அப்படி நாங்கள் செலவழிக்காது இருந்தால் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் ரசூலுல்லாவை கைவிட்டு விடுவார்கள். ரசூலுல்லா விட்டு போட்டு மதீனாக்கே போய்த்துருவாங்க, மக்காக்கே போய்விடுவார்கள். எனவே அப்ப ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்திருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு செலவழிக்காமல் இருப்பது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தஅவாவை தடுப்பதற்கு ஒரு வழி என்று சொல்லி இந்த முனாஃபிக்குகள் நினைக்கிறார்கள். இப்போ இந்த கருத்தை சொன்னது அப்துல்லா பின் உபை தான். ஆனால் இங்கே குர்ஆன் அதை பன்மையில் சொல்லிக்கிறது. அப்போ அதன் ஊடாக விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கிறது, அந்த கருத்தை அப்துல்லா பின் உபை சொன்னாலும் அந்த அப்துல்லா பின் உபையிட கருத்தை அடுத்தவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டதன் காரணமாகத்தான் குர்ஆன் சொல்லிக்குது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உள்ளவர்களுக்கு செலவழிக்காதீங்க என்று சொல்லி சொல்பவர்கள் அவர்கள்தான் சொல்பவர்கள் என்று சொல்லி ஏற்கனவே முனாஃபிக்குகள்கிட்ட காணப்படுகின்ற பண்புகளை சொல்லி கொண்டு வார குர்ஆன், அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்போம் வாங்க என்று சொல்லி கூப்பிட்டா இவங்க வாரதில்லை. தொடர்ந்து ஆணவத்தோட அவங்க இஸ்லாத்துக்கு எதிரான தொழிற்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இந்த கருத்தை சொல்லி போட்டு, அதே நேரம் இந்த ஆட்கள் தான் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற ஆட்களுக்கு செலவழிக்க வானம்னு சொல்லு. இப்போ சொல்லி போட்டு குர்ஆன் இப்படி சொல்லுது. அதாவது பொதுவாக உலகத்தை பொறுத்தவரையில் உலகத்தில் ஒரு கொள்கையில் இருந்து மனிதர்களை தூரப்படுத்துறதுக்கு அப்புறப்படுத்துறதுக்கு கையாளப்படுகின்ற ஒரு வழி பசியில் போடுறது. இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவரோடு இருந்தவர்களை அபூ தாலிப் பள்ளத்தாக்கில்
பல வருடங்கள் அப்படி இருக்க வைப்பதனூடாக, பசியில போடுவதன் ஊடாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவரோடு உள்ளவர்களை தூரமாக்குறதுக்கு மக்காவில் இருந்த நிராகரிப்பாளர்கள் முயற்சி செஞ்சாங்க. ரைட். அதே மாதிரி உலகத்தில் வேற கொள்கைகளை சேர்ந்தவர்கள் இந்த வழிமுறையை கையாளுறாங்க. உதாரணமாக கம்யூனிசம் இந்த வழிமுறையை பயன்படுத்துகிறது தண்ட கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்களை துன்புறுத்துறதுக்கு. அதே மாதிரி முனாஃபிக்களை பொறுத்தவரையில் முனாஃபிக்கள் நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செலவழிக்காதிருப்பதனூடாக ரசூலுல்லாஹ்வோட தஅவாவை ஒழித்து விடலாம், ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து மக்கள் பெய்திருவாங்க என்று சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இப்போ குர்ஆன் அவங்க நினைக்கிறத அவங்களோட இந்த தொழிற்பாட்டை குர்ஆன் இங்கு சொல்லி இருக்கிறது. ரைட். சொல்லிட்டு குர்ஆன் சொல்லுதும் வலில்லாஹி கதாயினுஸ் ஸமாவாத் வல் அர்த். ரைட். வானங்கள் பூமியிட களஞ்சியங்கள் அல்லாஹ்விடமே இருக்கின்றன என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. அதாவது முனாஃபிக்களை பொறுத்தவரையில் முனாஃபிக்கள் முதலாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த சஹாபாக்களுக்காக பெரிதாக செலவழித்தவர்கள் அல்ல. எனவே அப்படி இருக்கிற நேரம் அவங்க இப்படி சொல்றது அடுத்த ஆள்களை பார்த்து ஆச்சரியமானது, அவங்களோட உள்ளவர்களை பார்த்து. முனாஃபிக்கள் ஒன்றை மறந்துட்டாங்க. அதாவது அல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்காவிட்டாலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உள்ளவர்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாவிட்டாலும் அல்லாஹ் இந்த அல்லாஹ்வுடைய தீன் வளர்வதற்கு பல வழிகளை வைத்திருக்கிறான். ரைட். எனவே வானங்கள் பூமியில் உள்ள எல்லாம் அல்லாஹ்க்கு தான் சொந்தமானது. அல்லாஹ்ட கருவூலங்கள் அவன்கிட்ட தான் காணப்படுகின்றன என்ற கருத்தை இந்த வசனம் சொல்லிக்குது. சொல்லி போட்டு சொல்லுதோ வலா கின்னல் முனாஃபிக்கீன லா யஃப்கஹூன். முனாஃபிக்களை பொறுத்தவரையில் முனாஃபிக்கள் விளங்கி கொள்றாங்க இல்லை, விளங்கி கொள்ளாததன் காரணமாகத்தான் இப்படி சொல்றாங்க என்று சொல்லி இந்த வசனம் சொல்லி இருக்கிறது. எனவே அந்த முனாஃபிக்களிடம் காணப்படுகின்ற ஒரு பண்பு இஸ்லாத்துக்காக அவங்கள பொறுத்தவரையில் செலவழிக்க மாட்டாங்க. செலவழிக்காமல் இருப்பது முனாஃபிக்களை பொறுத்தவரையில் முனாஃபிக்கள் ஒரு பண்பு. அந்த பண்பை தான் இந்த வசனம் பிரதிபலிக்குது. ரைட். அந்த பண்பு அதனூடாக அவங்க எதிர்பார்க்குறாங்க இஸ்லாம் வளரக்கூடாது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்னேற்றம் தடைப்பட வேண்டும், இஸ்லாத்திர வளர்ச்சி தடைப்பட வேண்டும் என்று சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவங்களோட இந்த எதிர்பார்ப்பு நிறைவேற போகிறது இல்லை. ஏண்டா வானங்கள் பூமி எல்லாத்துலேயும் கருவூலங்கள் அல்லாஹ்ட கையில் தான் இருக்கிறது. இனி அந்த அதாவது முழு சொத்தை மனிதனுக்கு கொடுக்கறதும் அல்ல, கொடுக்காமிக்கிறதும் அல்ல. எனவே அல்லாஹ்ட கையில தான் எல்லாம் மீக்குது. அல்லாஹ் விரும்பினா கொடுப்பான், விரும்பினா கொடுக்காமலும் இருப்பான். கொடுப்பான் அல்லது கொடுக்காமல் இருப்பான். இந்த ரெண்டும் அல்லாஹ் பொறுத்தது. இனி இந்த கருவூலங்களை வழங்கப்படுத்துகிற நேரம், அதாவது பொதுவாக அனைத்தினது அதிகாரமும் அல்லாட கையில் ஈக்குது அந்த வசனத்தை காட்டுது. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, உதாரணமாக பூமி என்று சொல்லி சொல்கிற நேரம் பூமியில் உள்ள உதாரணமாக அவங்கள தாவரங்கள் பயிர்கள் இது அல்லாட்டு தான் ஈக்குது. உதாரணத்துக்கு அந்த பயிரை சொல்லிக்குது, பூமியில் உள்ள எல்லாம். ரைட். அதே மாதிரி இப்போ வானத்தில் உள்ளது என்று சொல்கிற நேரம் மலையை சொல்லிக்கிறாங்க, மலையை பயிர்கள், அது மாதிரி எல்லா சொத்துக்கள் எல்லாமே அல்லாவுக்கு சொந்தமானவை. எனவே இந்த முனாஃபிக்குகள் இஸ்லாத்துக்கு செலவழிக்காமல் இருக்கிறதால செலவழிக்கிறத தடுப்பதன் ஊடாக இஸ்லாத்திர வளர்ச்சி தடைப்பட போறது இல்லை. வலாக்கின்னல் முனாஃபிக்கின் லா யஃப்கஹூன். ஆனால் இந்த முனாஃபிக்களை பொறுத்தவரையில் முனாஃபிக்கள் இந்த விஷயங்களை விளங்கிக் கொள்வதற்கு ஆற்றல் இல்லாதவர்கள். எனவே இந்த எல்லாம் அல்லாஹ்க்கு சொந்தம் என்ற கருத்து அவங்களுக்கு தெரியாதால தான். எனவே அல்லாஹ் கொடுப்பான்
நாங்கள் கொடுக்காமல் இருப்பதன் ஊடாக இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கிற இந்த மார்க்கம் வளர்றது தடைப்பட்டு விடாதுன்றதை புரிஞ்சு கொள்கின்ற ஆற்றல் அவங்கள பொறுத்தவரை இல்லை, அவங்களுக்கு இல்லை என்ற கருத்தை தான் இந்த வசனத்தின் வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஃப்கஹூன் என்பதன் ஊடாக அந்த வசனம் சொல்கிறது. இதுதான் 10வது அதாவது இது இந்த சூறாட 7வது வசனம் சொல்ல வருகின்ற கருத்து. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வசனங்கள் தொடரும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.